வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலகெங்கும் இருக்கும் தமிழ் ஆன்மீக அன்பர்களுக்கு டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். சரி, இந்த மாதம் டிசம்பர் மாத பலனை பார்க்க போகிறோம். சரி, டிசம்பர் என்ன ஸ்பெஷல்? ஃபஸ்ட்டு 2025 கடைசி 30 நாள் இது. சரிங்களா? இந்த வருஷம் எல்லாம் என்ன நடந்தது, அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதுக்கு நடுவில் இருக்கும். ஸோ இந்த கடைசி 30 நாள் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். இருக்கிற மாதங்கள்லேயே இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான மாதங்க. ஏன்னா நிறைய பண்டிகைகள், ஒன்று கார்த்திகை மாதம், இன்னொன்று மார்கழி மாதம், ரெண்டும் இருக்குது இதில். இன்னொன்று கார்த்திகை தீபம் வருது, மார்கழி திங்கள், மார்கழி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வருது, கிறிஸ்மஸ், நியூ இயர் எல்லாமே வருது. இன்னொன்று இது வரைக்கும் நம்ம நடந்தது எல்லாம் என்னன்றதை சுய பரிசோதனை பண்ணிவிட்டு, நம்மளுடைய ஜாதக பிரகாரமும் எல்லாம் கரெக்டாக நடந்திருக்கான்ற சுய பரிசோதனை பண்ணிவிட்டு, அடுத்த வருஷம் எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்றத நம்ம முடிவு பண்ணணும். இது கூடவே என்ன சொல்கிறது, இந்த மாதம் வந்து குரு வக்ர பயிற்சி வரும். அதாவது போன மாதமே குரு வக்ர பயிற்சி ஆரம்பிச்சிடுச்சு. ஆனால் இப்போ கடகத்துலேருந்து மிதுனத்துள்ள வந்துக்கிட்டே இருந்தது. இந்த டிசம்பர் 5 வந்து ஃபுல்லாக மிதுனத்துள்ள வந்துடும். ஸோ மிதுனத்துள்ள வந்த உடனே திருப்பியும் பலன்கள் எல்லாம் மாறப்போகுது. சரிங்களா? ஆனால் பயப்படுற மாதிரி எதுவுமே கிடையாது. ஏன்னா குருன்றது முழு சுபகிரகம். ஸோ எந்த வீட்டில் போனாலும் ஏதோ ஒரு நல்லதான் நம்மளுக்கு செய்ய போகிறாரு. அதனால் அந்த ஒரு நல்ல விஷயம் இருக்குது. ஸோ இப்போ மிதுனத்தில் மாறதுனால நம்மளுக்கு என்னென்ன பலன்கள், என்னென்ன டிஃப்ரென்ஸாக வரப்போகுது, எதில் நம்ம கூடுதல் எச்சரிக்கையாக இருக்கணும், அது எல்லாத்தையுமே நம்ம மேஷம் முதல் மீனம் வரைக்கும் ஒவ்வொன்றா வரிசையாக பார்த்துட்ருக்கோம். ஃபுல் வீடியோ பாருங்கள். எதில் நல்லது நடக்க போகுது, எதில் எச்சரிக்கையாக இருக்க போகிறோம், அதுக்கு எந்தெந்த தெய்வத்தை வழிபடணும், என்னென்ன பரிகாரங்கள், இது எல்லாத்தையும் முழுமையாக சொல்ல போகிறோம். வாழ வளமுடன். ரிஷப ராசி அன்பானவங்க, அழகானவங்க, அதாவது மற்றவங்களுக்காக நல்லா உழைக்கிறவங்க ரிஷபம். அந்த ரிஷபத்தோடைய சிம்பலே வந்து எப்படின்னா எருது எப்படி தாங்குமோ அந்த மாதிரி குடும்பத்தை தாங்கி கொண்டு போகிறவங்க தான் அந்த ரிஷபம். எல்லாத்துக்கும் மேலே அவங்க முகம் வசீகரம் இருக்கும். பார்த்துக்கிட்டே இருக்கு நம்மள இருக்க அந்த சுக்கிரனுடைய ஆதிக்கம் தெரியும். அந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த 2025 கடைசி 30 நாள் இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது அதை பார்ப்போம். சூப்பர். ஃபஸ்ட்டு இவங்களுக்கு வந்து 7 சனியே இல்லாததுனால இவங்க ஆக்சுவலாக நல்லா இருக்கும் டைம். இருந்தாலும் இப்போ வீடியோ போகும்போது அப்படிலாம் இல்லை சார், கொஞ்சம் கஷ்டப்படுறேன் சார் அப்படின்னா சொல்லுவீங்க. ஏன்னா சனி பகவானுடைய 3வது பார்வை பட்டுருக்கு. ஸோ அதனால் சின்ன சின்ன பிரச்சனைகள், கஷ்டங்கள் வந்துட்டு இருக்கும். அதை எப்படி சரி பண்ணான்றதை வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அதில் சொல்கிறேன். சரிங்களா? நல்ல விஷயம் என்னென்னா, உங்களுடைய 3வது வீட்டில் வந்து குரு பகவான் இருந்தார். இப்போ அது வந்து 3வதுலேருந்து 2வதுக்கு மாறுறார். இது வந்து நல்ல விஷயந்தான். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 3வது வீட்டில் இந்த 1.5 மாதத்தில் நம்ம வந்து ஃபாரினுக்கு அப்ளை பண்ணுறவங்க, விசாவுக்கு அப்ளை பண்ணுறவங்க, கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு அப்ளிகேஷன் போடுறவங்க, ப்ரமோஷனுக்கு ட்ரை பண்ணுறவங்க, அதாவது 1000 லட்சம் பேருக்கு நடுவில் காம்படிஷன் பண்ணுறவங்க வந்து இதை எழுதி போடுங்க, இதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க முன்னாடியே சொல்லியிருந்தோம். எல்லோரும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா அது வந்து ஒரு கோல்டன் டைம். சரிங்களா? இப்போ அந்த கோல்டன் டைம் வந்து லைட்டாக 2வது வீட்டுக்கு மாறுது. அச்சோ போயிடுச்சானா போகலாம் இல்லை, ஒன்றும் அது தாக்கம் இருக்கும். எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியும் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு 2வது வீட்டுக்கு போகிறதால வேறு ஒரு கோல்டன் டைம் ஸ்டார்ட் ஆகுது. எங்கன்னா முக்கியமானது பணம். ஏன்னா 2வதுன்றது தான் பணம். ஸோ இப்போ திருப்பியும் இந்த டிசம்பர் 1ஆம் தேதியிலேருந்தே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து அப்படியே பணம் கையில் சேர ஆரம்பிக்கும். சரிங்களா? குடும்பத்தில் சந்தோஷம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். அதான் கரெக்டாக பண்டிகை காலத்தில் வருது. ஸோ வந்து இந்த டிசம்பர் மாதமும் சூப்பராக இருக்கும். இந்த ஹாப்பி நியூ இயர் எல்லாமே சூப்பராக ஸ்டார்ட் ஆகும். சரி, ஆனால் இதை கரெக்டாக எப்படி பயன்படுத்துகிறோன்றது இருக்குது. அதை நம்ம ஒவ்வொன்றா இப்போ பார்த்துக்கிட்டு வருவோம். சரிங்களா? சரி, நீங்கள் வந்து இப்போ 3வது வீடு காம்படிஷன் பண்ணுறவங்க நல்லபடியாக சீக்கிரம், அதாவது ஒரு டிசம்பர் 15க்கு முன்னாடியே எதுனா எக்ஸாமுக்கு அப்ளிகேஷன் அனுப்பணும், ப்ரமோஷனுக்கு நான் செய்த சாதனைகளை ஒரு பட்டியல் போட்டு ப்ரமோஷனுக்கு ஒரு இமெயில் மேனேஜருக்கு அனுப்பிச்சிடணும். இந்த மாதிரி காம்படிஷனுக்கு நடுவில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறது இப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க ப்ளீஸ். ஏன்னா டைம் நல்லாயிருக்கு. 15க்குள்ளே எவ்வளோ சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது ஒன்று. இன்னொன்று வந்து வீடு, வண்டி, வாகனம் இதை வாங்குறவங்க வந்து கொஞ்சம் யோசித்து வாங்குங்க. ஏன்னா
ஏன்னா ரிஷபராசிக்கு என்னென்னா நம்ம 4ஆம் வீட்டில் கேது இருக்கார், அஷ்டம சனி, அதனால் நிறைய பிரச்சனை வரும். சொல்லப்போனால் என்னென்னா ரிஷபராசி பார்த்திங்கன்னா வண்டியே பார்த்தா ஒரு 6 மாதமாக பார்த்தீங்கன்னா அந்த வண்டியை நீங்கள் சரியாக தொடச்சிருக்க மாட்டீங்க. செலவு வந்துன்னே இருந்திருக்கும். நல்லா ஓடின வண்டி ஏன் செலவு வருதுன்னு யோசிப்பீங்க. ஏதாவது ரிப்பேர் ஆகிட்டே இருக்கும். நம்ம வண்டி எடுத்து தொடச்சிருக்கூட மாட்டோம். ஆயுத பூஜை கூட நிறைய பேர் துடைக்காம வச்சுருந்துருப்போம். ஏன்னா அந்த 4ஆம் வீட்டில் கேது இருக்கிறதுனால அந்த மனசு வந்து வண்டி மெயின்டெனன்ஸோ வீடு ஒட்டனை அடிக்கிறதோ இதெல்லாம் தொடவே விட்டுருக்காது ஈஸியாக. இன்னொன்று சம்மந்தமே இல்லாமல் நம்ம அம்மா கிட்ட தான் லைட்டாக சண்டை போட்டிருப்போம். இல்லை அம்மா ஸ்தானத்தில் இருக்கிறவங்க அத்தை பெரியம்மா இல்லை ஆஃபீஸ்லேயே ரொம்ப சீனியர் மேடம்லாம் இருந்திருப்பாங்க, அம்மா வயசில் இருப்பாங்க. அவங்க வீட்டில் தேவையில்லாமல் ஏதாவது ஒரு ஃப்ரிக்ஷன் வந்திருக்கும். என்னென்னா அந்த வீட்டில் வந்து கேது பகவான் சனி பகவான்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். அதை வந்து நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தால் நம்ம அதை வந்து சாந்தப்படுத்தணும். நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்ன? நம்ம வந்து ரொம்ப பொறுமையானவங்க. ரிஷபராசி கோபம் வந்தால் கடலே வெடிக்கொன்ற மாதிரி ஆகிடும். ஆனால் இல்லைன்னா ரொம்ப பொறுமையானவங்க. ஏன்னா எருது பார்த்திங்கன்னா பொறுமையாக இருக்கும், ஆனால் ஜல்லிக்கட்டில் விட்டால் ஒரு வழியாக்கிடும் எல்லாத்தையும். அந்த மாதிரி தான் ரிஷபக ராசிக்காரங்க. ஸோ நம்ம பொறுமையை வச்சு எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணால் ஜெயிச்சிடலாம். இன்னொன்று நம்மளோட ஸ்மைல். எப்போவுமே ரிஷபராசி வந்து எவ்வளோ அடித்தாலும் தாங்கிறான்டான்ற மாதிரி நம்ம எவ்வளோ வாங்கினாலும் ஒரு சிரிப்போடு இருப்போம். அந்த ஸ்மைலை வச்சுக்கிட்டு பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள், ஜெயிச்சிடலாம். புதுசாக வண்டி வாங்குறவங்க, வீடு வாங்குறவங்க, ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுன்றவங்க வந்து கொஞ்சம் தள்ளி போட்டால் நல்லது. இல்லை சார் இப்போ தான் பணம் இருக்குது, இப்போவே பண்ணிட்டா நல்லது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஜோதிடரை பார்த்து உங்களுக்கு எது செட் ஆகும்னு பாருங்கள். ஏன்னா சில பேருக்கு வந்து நிலம் வாங்கினா செட் ஆகும், சில பேருக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டால் செட் ஆகும். ரிஷபராசியில் ஸ்டாக் மார்க்கெட்னால் ரொம்ப பிடிக்கும், ஆனால் அது பார்த்து பண்ணணும். 5ஆம் பாவம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஒரு ஜோதிடரை பார்த்து எந்த இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்லது. இப்போ வண்டியே வாங்கினா கூட எந்த கலர் எனக்கு நல்லது, எந்த நம்பர் எனக்கு நல்லது. ஏன்னா ஃபேமிலிக்கு வண்டி வாங்குறீங்கன்னா அதுக்கு வேறு நம்பர் வாங்கணும், கடைக்கு வண்டி வாங்கி போட போகிறீங்கன்னா அதுக்கு தொழில் ஸ்தானத்துக்கு வேறு நம்பர் வாங்கணும். அதெல்லாம் பார்த்து வாங்கினீங்கனாலும் ஜெயிச்சிடலாம். 5ஆம் வீட்டையும் சனி பகவான் பார்த்துட்டு இருக்கிறதுனால நீங்கள் வந்து பசங்க கிட்டலாம் ரொம்ப கோவப்படாமல் ஒரு சாந்தமாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா டக்குன்னு அந்த கோவம் வந்துடும். சாந்தமாக ஹேண்டில் பண்ணுங்கள். இன்னொன்று மனசளவில் ரொம்ப குழப்பம் வரும். ரொம்ப பெஸ்ட்டான விஷயம் ஒன்று மெடிடேஷன் பண்ணலாம். இது இன்னொன்று ரிஷபராசிக்கு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். அதுவும் ஸ்வீட்டு, பாலில் செஞ்ச இந்த பால்கோவாவோ ரசகுல்லா இதெல்லாம் ஸ்வீட் சாப்பிட பிடிக்கும். உங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிற மாதிரி தான் லைட்டாக போயிட்டு ஏதாவது உங்களுக்கு பிடிச்சதை லைட்டாக சாப்பிட்டுடுங்க. நான் சுகர் பேஷண்ட் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு கேட்கக்கூடாது. ஸ்வீட்டு சாப்பிட முடியலன்னா வேறு ஏதாவது ஜூஸ் எதையே சாப்பிடுங்க. ஆனால் சாப்பிட்டா ரிஷபராசிக்கு வந்து கொஞ்சம் சாந்தமாகும். அவங்களோட குணம் அந்த மாதிரி தான். அதை பண்ணுங்க. இதுவே ப்ராக்டிக்கல் பரிகாரம். ஏன்னா ஆஃபீஸில் டென்ஷனாக இருக்கும்போது கோவிலுக்கு ஓட முடியாது. டக்குன்னு வேறு ஏதோ ஒன்று செஞ்சு நம்ம சமாளிக்கிற மாதிரி இருக்கணும். டக்குன்னு ஒரு ஜூஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சாப்பிட்டு லைட்டாக உங்களை சாந்தப்படுத்துங்க. அது பெஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? 6ஆம் வீடு நோய் ஸ்தானம்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கோங்க. அதெல்லாம் ஒன்றும் பெருசாக பிரச்சனை இல்லை. எதிரிகள் தொல்லையெல்லாம் ஒன்றும் பெருசாக பிரச்சனை இல்லை. நார்மலாக தான் போயிட்டுருக்கு. குட். வீட்டில் ஒரு 1.5 மாதமாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே சின்ன சின்ன விரிசல்கள், சின்ன சின்ன சண்டைகள் வந்திருக்கும். ஏன் ஆஃபீஸே நம்ம கொலீக்ஸோட இல்லை ஆஃபீஸில் பார்ட்னர்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்களோடலாம் சின்ன சின்ன கேப்பு விழுந்திருக்கும். ஏன்னா சூரியன் செவ்வாயெலாம் இருக்கிறதுனால அந்த இஷ்யூ வரும். சரிங்களா? இப்போ அது வந்து வேறு வீடு போகிறதுனால அந்த தாக்கம் குறையும். இது ஒரு நல்ல விஷயம். ஸோ நீங்களே போய் அப்ரோச் பண்ணுங்கள். அவங்க ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ வந்து உங்ககிட்ட பேசணுன்னெலாம் வெயிட் பண்ணாதீங்க. நீங்களே போய் அப்ரோச் பண்ணுங்க. ஏன்னா இது வந்து நம்ம கட்டம் மாறும்போது நம்மளும் மாறிட்டோன்னா அதுக்கேற்ற மாதிரி அப்படியே ஸ்மூத்தாக வந்துடும். சரிங்களா? நீங்களே போய் பேசுங்க. நீங்கள் பேசுக்காக தான் வெயிட் பண்ணுறாங்க. பேசிட்டிங்கன்னா செட் ஆகிடும். இதுக்கான பரிகாரம் போகும்போது ஒரு பால்கோவாவோ ஸ்வீட்டோட போங்க. அது வீடாக இருந்தாலும் சரி, அது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இருந்தாலும் சரி, இல்லை ஆஃபீஸில் இருந்தாலும் சரி. நான்லாம் போகும்போது பாக்கெட் பாக்கெட்டாக ஸ்வீட் போவேன். முதல்ல சண்டையே இருந்தாலும் சாப்பிட்டுட்டு சண்டை போடுவேன். நான் சாப்பிட்ட உடனே எல்லோரும் சைலண்ட் ஆகிடுவாங்க.
வச்சுக்கோங்க. இதுதான் ப்ராக்டிக்கல் பரிகாரம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வீடு கூட நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா எப்படி ஏதோ ஒன்று வாங்கிட்டு போவோம். நீங்கள் ஆஃபீஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்தமாரி ரிஷபராசி முக்கியமாக பால் சம்மந்தமான பால்கோவா அந்த மாதிரி கொடுத்துட்டு ஆஃபீஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு தடவை 2 தடவை கிண்டல் பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வரும். இவனா என்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகிட்டானான்ற மாதிரி யோசிக்கிற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். 8ஆம் வீடும் குரு சனி 2 பேருமே பார்க்கறதுனால கடன் வாங்கிறது கொடுக்கறதெல்லாம் ஜாக்கிரதையாக கொடுங்க. டாக்குமெண்டேஷன் ரொம்ப முக்கியம். குரு சனின்றது டாக்குமெண்டேஷன். நீங்கள் வாங்கிறதா இருந்தாலும் சரி, கொடுக்கறதா இருந்தாலும் சரி, கடனை டாக்குமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா தப்பிச்சுக்கிட்டீங்க. சரிங்களா? என் ஃப்ரெண்டு சைன் பண்ண மாட்டுறாரு சார், சொந்தக்காரர் கொடுத்தேன், சொந்தக்காரர் வந்து கையெழுத்து கேட்குறேன்னு கோச்சுக்கிறாரு சார் நினச்சிங்கன்னா ஜிபேல அனுப்பிச்சி விட்ருங்க. ஜிபேவே ஒரு ரிஜிஸ்டர் தான். வாங்கும் போது எல்லோரும் ஃப்ரெண்ட்லியே பேசுவாங்க. 6 மாதம் கழிச்சு தான் கதை தெரியும். அந்த டைமில் நீங்கள் ஜிபே எடுத்து காமிச்சிங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ டாக்குமெண்டேஷனை வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் தப்பிச்சுக்கிட்டீங்க. சரிங்களா? பிஸ்னஸ்லேயும் அதே தான். நான் புதுசாக பார்ட்னர் சார், நான் புதுசாக கடை எடுக்கிறேன் சார், நியூ இயருக்கு வந்து ஒரு 2-3 நாளைக்கு நான் கடை போட போகிறேன் சார், அந்த இடம்லாம் வாங்குறீங்க, ஏதோ ஒரு பிஸ்னஸ் சம்மந்தமாக பண்ணிங்கன்னா டாக்குமெண்டேஷன் வச்சுக்கோங்க. டாக்குமெண்டேஷன் வச்சுக்கிட்டிங்கன்னா தப்பிச்சாச்சு. இன்றைக்கி வந்து டாக்குமெண்டேஷன் ஈஸியாக போயிடுச்சு. பாண்டு பேப்பரில் தான் வாங்கணும் இல்லை, பேங்க் ட்ரான்ஸ்ஃபரோ ஜிபேயில் பண்ணிங்கன்னாவே அதுவே டாக்குமெண்டேஷன் தப்பிச்சுக்கலாம். சரிங்களா? இன்னொன்று 9ஆம் வீடு நல்லாயிருக்கு. நம்ம இந்த குருவெலாம் பார்க்கறதுனால உங்களுடைய மென்டாஸ், உங்களுடைய மேனேஜர்ஸ், உங்களுடைய டிஎல் இல்லை உங்களுக்கு நல்லது எடுத்து சொல்கிற யாராக இருந்தாலும் அவங்கள போய் நேரில் ஒரு தடவை பாருங்கள். இந்த குரு வக்ர பயிற்சி நடக்கும்போது நீங்கள் உங்களுக்கு நல்லது சொல்கிற ஒரு குருமார்களை கண்ணில் பட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. நேரில் போக முடியாது சார், வேறு ஊரில் இருக்காருன்னா வீடியோ கால் பண்ணுங்கள். சிம்பிள் டெக்னாலஜி வந்துருச்சு, யூஸ் பண்ணி எவ்வளோ நல்லதை சேர்த்துக்க முடியுமோ சேர்த்துக்கோங்க. 10ஆம் வீடு அதையும் குரு பகவான் பார்க்கறதுனால உங்களுக்கு வேலை சம்பந்தமான விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லபடியாக இருக்குது. சரிங்களா? முக்கியமாக அப்ராடு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம். இல்லை ஒரு இடத்துல வந்து நீங்கள் இப்போ வேலை செய்கிற இடத்துலேருந்து இன்னொரு பிரான்ச் மாறணும், இல்லை வேறு ஊர் மாறணுன்னாலும் அப்படி மாறினா உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்குன்னா தாராளமாக பண்ணுங்க. ஏன்னா நான் ஒர்க் பண்ணும்போது எனக்கு வருஷம் ஒரு ப்ரொமோஷன் கிடச்சிது. என்னென்னா வருஷம் புதுசாக வேறு ஒரு ஊரில் ப்ராஜெக்ட் கிடைக்கும், டக்குன்னு நான் வாங்கிட்டு போயிடுவேன். அங்கே யாரும் போக மாட்டாங்க. ஆனால் நான் கேட்டு போகிறதுனால சீனியராக ஒருத்தர் வராருன்னு சொல்லிட்டு இந்த ப்ரொமோஷனோட அனுப்புவாங்க. அவ்வளோதான். அந்தமாதிரி மாறிக்கிட்டே இருங்க, முடிஞ்சு போச்சு. சரிங்களா? ஸோ அந்தமாரி நீங்கள் மாறினாலும் உங்களுக்கு அதிகமான ப்ரொமோஷன் இருக்குது. ஃபேமிலியை டிஸ்டர்ப் பண்ணாமல் அதை எப்படி பண்ண முடியுன்றதை பாருங்கள். 11ஆம் வீட்டையும் குரு பகவான் சனி பகவான் பார்க்கறதுனால உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். சரியா? ஒரு இதுலேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க, அதில் ப்ராஃபிட் வரும். ஆனால் அந்த ப்ராஃபிட்டை வந்து டாக்குமெண்டேஷன் பண்ணுங்க. நீங்கள் வந்து இப்போ ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து ஒரு ப்ராஃபிட் எடுக்க போகிறீங்க, இல்லை ஒரு ஃப்ரெண்டிகிட்ட கொடுத்துருந்த வட்டி கொடுத்துருந்தா நிறைய வட்டி போட்டு இப்போ நியூ இயர் அதுமாக தரானா டாக்குமெண்டேஷனை வச்சுக்கிட்டிங்கன்னா தப்பிச்சுப்பீங்க. இந்த ப்ராஃபிட் உங்கள் கையில் இருக்கும். டாக்குமெண்டேஷன் பண்ணலைன்னா ஒவ்வொருத்தரும் நம்ம நஷ்டம் வரும்போது கூட இருப்பாங்கன்னு தெரியாது, ப்ராஃபிட் வரும்போது ஒவ்வொருத்தரும் வந்து எனக்கு கூட உனக்குன்னு வாங்கிடுவாங்க. அதனால் டாக்குமெண்டேஷன் வச்சிங்கன்னா நீங்கள் தப்பிச்சிடுவீங்க. 12ஆம் வீடு அதையும் சனி பகவான் லைட்டாக பார்த்துட்டு இருக்கிறதுனால பெரிய பிரச்சனைகள் கிடையாது. பட் தூரதேசம் ட்ராவல் பண்ணுறதுனா பார்த்து நிதானமாக பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் தூங்கிடுங்க. ஏன்னா தூக்கம்லாம் லைட்டாக டிஸ்டர்ப் ஆகிற டைம் இதெல்லாம். சீக்கிரமாக தூங்கிட்டிங்கன்னா, சீக்கிரமாக தூங்கி காலையில் சீக்கிரமாக எழுந்திங்கன்னா அதுவே உங்கள் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் தெரியும், முக்கியமாக ரிஷபராசிக்கு. சரிங்களா? ஸோ ஓவராலாக இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்குன்னா ரிஷபராசிக்கு நேரம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. சரிங்களா? இது ஒன்று. நீங்கள் வந்து இந்த பண விஷயத்தில் கொஞ்சம் உங்களுக்கு பணமும் வர இருக்குது, அதை வந்து கரெக்டாக நீங்கள் செலவு பண்ணிட்டீங்கன்னா இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இந்த மாதம், இந்த வருஷம் 2025 முடிகிறதும் உங்களுக்கு ரொம்ப அழகாக முடியும். அடுத்து 2026 ஆரம்பிக்கிறதும் உங்கள் எல்லாருக்குமே சூப்பராக ஆரம்பிக்கும். எல்லாருக்கும் நல்லா ஆரம்பிக்க. விஷ் யூ ஹாப்பி நியூ இயர்.